السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, தினமும் ஒரு இறைச்செய்தி என்ற தலைப்பில் நாம் இன்று பார்க்கின்ற செய்தி மென்மையை நாடும் இஸ்லாம் என்கின்ற ஒரு செய்தி. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் ஒன்று மிக முக்கியமானது பிற மக்களிடம் பழகுதல், பேசுதல். இதையெல்லாம் மார்க்கம் நமக்கு வரையறுக்கிறது. அதில் பிறரிடம் மென்மையாகவும் நல்லத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அறிவுரை கூறுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மென்மையை விரும்புகிறான் என்கின்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், தன்னுடைய தூதரை நோக்கி குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வின் அருளால் நீர் நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். முரட்டுத்தன்மையும் கடினம் உள்ள உன்னிடம் இருக்குமானால் மக்கள் உண்மை விட்டு வெறுண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹுடைய அருளால் நளினத்தன்மையோடு மக்களிடம் நடந்து கொள்கிறீர்கள். அந்த முரட்டுத்தன்மையும் கடின சுபாவம் இருந்தால் மக்கள் உண்மை புறக்கணித்திருப்பார்கள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மென்மையை குறித்து தன்னுடைய நம்பிக்கையை அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி 5055வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் மென்மையானவன், மென்மையை நேசிக்கிறான். கடினத்தன்மை வேற எந்த பண்புக்கு அளிக்காத நன்மையை அவன் மென்மைக்கு அளிக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ரொம்ப மென்மையானவன், அந்த மென்மையான தன்மையை தான் நேசிக்கிறான். மற்ற பண்புகளுக்கு இல்லாத அந்த நன்மையும் நற்கூலியும் அந்த மென்மைக்கு வழங்குகிறான் என்பதை அல்லாஹ்வை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரி 620வது செய்தி. ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்கு வருகிறார். அல்லாஹுடைய தூதருடைய அந்த மஸ்ஜித் நபரிக்கு வருகிறார். அந்த வந்த மனிதர் பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்து விட்டார். மக்கள் எல்லாம் கடும் கோபம் கொண்டு அந்த கிராமவாசி அந்த மனிதரை பிடிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை மக்களை அந்த மனிதரை விட்டு விலகுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், ஒரு வாரி தண்ணீர் கொண்டு வந்து அந்த சிறுநீரை தூய்மைப்படுத்துங்கள், தண்ணீரை ஊற்றுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் மக்களை நோக்கி அறிவுரை சொன்னார்கள், நீங்கள் எளிமையான மார்க்கத்தில் நளினமாக எடுத்து சொல்ல அனுப்பப்பட்டுள்ளீர்கள், கடினமாக எடுத்து சொல்ல அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். அந்த மனிதர் சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அறிவுரை கூறாமல் அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு கடினமான மக்கள் அந்த மனிதரிடத்தில் கடினமான முறையில் நடந்து கொள்கிறார்கள், கோபம் அடைகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, எளிமையான மார்க்கத்தில் நளினமாக எடுத்து சொல்ல வந்துள்ளீர்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். பிறகு அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதருக்கு அறிவுரை கூறினார்கள். பள்ளிவாசல் என்பது அல்லாஹை தொழுவதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் உள்ள இடம். இங்கு தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும், இங்கு அசுத்தம் செய்யக்கூடாது என்கின்ற மென்மையாக அந்த மனிதருக்கு அல்லாஹுடைய தூதர் எடுத்து சொன்னார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியில் நாம் பார்க்கிறோம். அதே போல சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், மென்மையை இழந்தவர் நன்மையை இழந்தவராவார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். யாரிடம் அந்த மென்மையான தன்மை, நளினமாக மக்களிடம் பேசக்கூடிய தன்மை, அந்த மென்மையை இழந்து விடுகிறார்களோ நன்மையெல்லாம் இழந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே மார்க்கம் பிறரிடம் மென்மையாகவும் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை கூறுகிறது. அதை ஏற்று வாழக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you.